விசுவாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரதான ஒரு கட்டளையாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். விசுவாசிப்பது என்பது தேவனுடைய பிரதான கட்டளையாய் கொண்டிருக்கிறது. விசுவாசத்திற்கு பிற்பாடுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்கிறது? தொடங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை நான் அறிவதற்கு சுவிசேஷம் ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டது. இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களை அழைக்கின்றார், வாருங்கள், மனம் திரும்புங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகனே, என் மகளே என்று சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, எங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும், அவர் இதோ வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கப்படும் பொழுது அவர்தான் உண்மையான தெய்வம் என்று நாம் அறிந்தோம், ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம். விசுவாசத்தினுடைய அடையாளமாக ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கின்றோம். இங்கே தேவனுடைய சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்பது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற, பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற இந்த சபைக்குள்ளே வருவதற்கு, தேவனுடைய சரீரம் என்று சொல்லப்படுகிற சபைக்குள்ளே வருவதற்கு, இணைக்கப்படுவதற்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு ஆரம்பத்துக்கு தான். ஆனா தொடர்ந்து ஓடுவதற்கு நமக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் தேவை. கலங்கள் உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சபைக்குள்ள வருவதற்கு எனக்கு விசுவாசம் தேவை. சபையிலே சொல்லப்படுகிற தேவ வார்த்தையிலே நிலை நிற்பதற்கு எனக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் தேவை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்களேன். அப்ப உங்களுக்குள்ள இன்றைக்கு ஒரு நிதானத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருப்பது விசுவாசமா அல்லது மகா பரிசுத்தமான விசுவாசமா? நீங்கள் விசுவாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது மகா பரிசுத்தமான விசுவாசத்திலே நிலை கொண்டிருக்கிறீர்களா? இந்த தெளிவை நாம் கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபையின் விசுவாச தேவ மக்களே, இன்றைய காலத்தில் எல்லா இடங்களிலும் விசுவாசத்தை பற்றி ஆழமாக போதிக்கிறார்கள். ஆனால் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை குறித்து யாரும் பேசுவது கிடையாது. ஹல்லேலூயா. நம்முடைய சபைக்கு தேவன் அப்படி ஒரு கிருபையை கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. இது ஒரு 6வது பகுதியாக நாம் தியானிப்பதற்கு தேவன் இந்த நேரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் என்பது தனிப்பட்ட ஜீவியத்துக்கானது. தனிப்பட்ட ஜீவியத்துக்குள்ளே ஒரு நபருக்குள்ளே, ஒரு தனி நபருக்குள்ளே ஆண்டவர் தான் தெய்வம் என்று நீங்கள் விசுவாசித்த உடனே அது உங்கள் ஒட்டுமொத்த தலைமுறையும் ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம்.